இவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்களா? இவங்க யாருன்னு? ஆமாங்க, வினோத் பிரதர் தான். வினோத் பிரதரோட க்யூட்டான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள லைவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா, வினோத் பிரதரை பார்த்தா, ஐயோ ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்களோ, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் ஒரு 2, 3 தடவை அவங்க லைவ்க்குள்ளே போனீங்களா, அவங்களோட பாசமான பேச்சு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பாடிட்டு லைவை சூப்பராக வேறு லெவலில் போடுவாங்க. ஒரு பக்கம் பேசுவாங்க, அதுக்கு அடுத்த நிமிஷமே பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு டேலண்டான வினோத் பிரதர். எப்போவுமே இவங்களுக்கு வந்து மைக் பிரதர்னு வச்சா கூட கரெக்டாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே மைக்கை வச்சுட்டு பாடிக்கிட்டு அழகாக லைவை போடுவாங்க. யார் போனாலும் நல்லா மரியாதையாக பேசுவாங்க. அப்படி ஒரு கிரேட்டான பிரதர். அது மட்டும் இல்லை, ஆக்டர் விஜய் அவங்களுக்கும் ஒரு விஷயம் பொருந்துன்னு கூட சொல்லலாம். விஜய் அவங்கள பார்த்திங்கன்னா படத்தில் ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிரதர். நான் அவங்கள வந்து கணிச்ச வரைக்கும் எப்படின்னா லைவில் கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாங்க, நேரில் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் பிரதர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டுட்டு அந்த பாட்டை பாடுவாங்க பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாடுங்கன்னு சொன்னோன்னா ஐயோ இவங்க நம்ம தப்பாக பண்ணால் இதாக இருக்குமோலாம் அப்படிலாம் வைக்கெல்லாம் பட மாட்டாங்க. நல்லா பாடுவாங்க. அதற்கேற்ற மாதிரி வாய்ஸும் அவங்களுக்கு காட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்னால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காக எவ்வளோ லாங்கில் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரசிகனே அவங்க. கண்டிப்பாக ஓல்டு ஆக்டர் மோகன் பிரதர் எப்படி மைக் மோகன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த பிரதருக்கு இன்னையிலேருந்து மைக் வினோத் பிரதர்னு பேரும் நான் அவங்களுக்கு வச்சுட்டேன். இனிமேல் எல்லாருமே வினோத் பிரதரை மைக் மோகன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும். ஓகேவா? உண்மையாகவே பிரதர் உங்களுக்கெல்லாம் உள்ள டேலண்ட்டை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வேறு லெவலில் கண்டிப்பாக வரணும். காட் பிளெஸ் யூ பிரதர். உங்கள் ஃபேமிலியே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். நீங்கள் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உங்கள் லைஃப் எவ்வளோ லேட்டாக முடித்தாலும் அடுத்தவங்க லைஃப்க்கும் உங்களால் முடிஞ்ச அளவு போகிறீங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமு. காட் பிளெஸ் யூ சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய் பிரதர்.